ஹலோ ஆல், ஒருத்தன் எவ்வளோ அடித்தாலும் தாங்க வேண்டாம் அப்படின்ற ஒரு ஆள் தான் தனுஷ். ஏன்னா தன்னை யார் பப்ளிசைஸ் பண்ணிக்கணும்னு நினச்சாலுமே அவங்க தனுஷை தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது என்னமோ பேசிக்காக ஒரு பப்ளிசிட்டி சண்ட் தான் எனக்கு தோணுது. ஏன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற அந்த டாக்குமெண்ட்ரிக்காக யூஸ் பண்ணிப்பாங்களோ அப்படின்னு. அவர் தாங்க அந்த படத்தோட ப்ரொடியூசர். அவர் அந்த கிளைம் பண்ணுறது எந்த விதத்துலையுமே தப்பு கிடையாதுங்க லீகலைஸ் படி பார்த்தா. ஏன்னா அவர் அணுவணுவாக அந்த ப்ராடக்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நான் மற்ற விஷயத்துக்குள்ளே அவங்களுக்குள்ள இருக்க அந்த ஈகோ கிளாஷ்குள்ளலாம் நான் போக விரும்புகிறேன். ஆனால் ஒரு பப்ளிக் ஃபிகர் எப்படி இவ்வளோ பெரிய டிஃபமேட்டரி ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு சுத்தமாக புரியலை. ஃபர்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்த ஒரு விஷயம் மாரல். இதில் எங்கே மாரல் இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஏன்னா ஒரு படம் அவங்க நடிச்சிருக்காங்க, அதுவும் அவங்க காசு வாங்கி நடிச்சிருக்காங்க. இந்த வீடியோவும் அவங்க காசு வாங்கி தான் நெட்ஃப்ளிக்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் டோட்டலி மானிட்டரி ஆஸ்பெக்ட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ இதில் மாரல்ன்ற விஷயத்துக்கு இடமே இல்லை. ஏன்னா இங்கே கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் நிறையா உள்ளே வந்தாச்சு. ஸோ கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் உள்ளே வரப்போ அது லீகல் ஆஸ்பெக்ட் கோஸ் வித்வுட் சேயிங். ஸோ இப்படி பண்ணுறப்போ தனுஷ் தான் பணம் கேட்கறது எந்த விதத்துலையுமே தப்பு கிடையாது. ஸோ காப்பிரைட்ஸ் ஆக்ட் 1957 செக்ஷன் 52 படி பார்த்தா ஃபேர் யூஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. அப்படின்னா ஒரு காப்பிரைட்டட் மெட்டீரியல் நீங்கள் ஒரு நல்ல காரணத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாம், ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஆர் அதர் குட் பர்பஸ். அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோங்க அந்த விதமான பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த விஷயம் எந்த விதத்துலையுமே ஃபேர் யூஸ் கீழே வரலை. ஸோ அவங்க அவர் இவங்க பெனிஃபிட் வாங்குறப்ப நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போனால் அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்றதை அவர் திருப்பி கேட்கறது அவரோட லீகல் டீமுக்கோ அவருக்கோ எந்த விதத்துலையுமே தப்பே கிடையாது. ஸோ தனுஷ் கேட்டது நான் தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஐ ஸ்டாண்ட் வித் தனுஷ். உங்கள் ஸ்டாண்ட் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ.